ஏசாயா 59:16வது வசனம் மனிதர்களின் பாவம் மற்றும் தேவனின் நீதியான தீர்ப்பு பற்றி பேசும் ஏசாயா 59ஆம் அதிகாரத்தின் ஒரு பகுதியாகும். இந்த வசனத்தின் பொருளை புரிந்துகொள்ள அதன் சூழலையும் கருத்தையும் ஆராய்வது முக்கியம். சூழல்: ஏசாயா 59 இல் இஸ்ரவேல் மக்களின் பாவங்களால் தேவனிடமிருந்து பிரிந்திருப்பதைப் பற்றி தீர்க்கதரிசி பேசுகிறார். மக்கள் அநீதி, பொய், வன்முறை மற்றும் துரோகத்தில் மூழ்கியிருந்தனர். இதனால் தேவனின் நீதி மற்றும் இரட்சிப்பு அவர்களுக்கு அணுக முடியாதவையாக இருந்தன. இந்த வசனம் மக்களின் ஆன்மீக வறுமையையும் தேவனின் தலையீட்டின் அவசியத்தையும் வெளிப்படுத்துகிறது. வசனத்தின் விளக்கம்: ஒருவரும் இல்லையென்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லையென்று ஆச்சரியப்பட்டார். இங்கு தேவன் மனிதர்களை உற்று பார்க்கிறார், ஆனால் நீதியை நிலைநாட்டவோ, பாவத்திற்கு எதிராக நிற்கவோ அல்லது மக்களை மனந்திருப்புதலுக்கு வழிநடத்தவோ ஒருவரும் இல்லை என்பதை காண்கிறார். விண்ணப்பம் பண்ணுகிறவன் என்பது மக்களுக்காக மன்றாடி தேவனின் கிருபையை வேண்டுவோரை குறிக்கிறது. ஆனால் அப்படி யாரும் இல்லை என்பது தேவனுக்கு ஆச்சரியத்தை அளிக்கிறது. இது மக்களின் முழுமையான ஆன்மீக வீழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி, யாரும் இல்லாத காரணத்தால் தேவனே தம்முடைய வல்லமையால் புயம் இரட்சிப்பை கொண்டுவர முடிவு செய்கிறார். இது தேவனின் தன்னிச்சையான செயலை குறிக்கிறது. மனிதர்கள் தோல்வியடைந்தபோதும் தேவனின் கருணையும் வல்லமையும் தோல்வியடையவில்லை. இது மனிதர்களால் முடியாதவற்றை தேவனே செய்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. தேவனின் செயல்கள் அவருடைய நீதியால் வழிநடத்தப்படுகின்றன. அவர் பாவத்தை பொறுத்துக் கொள்ளாமல் அதை நியாயமாக தீர்க்கிறார். அதே நேரத்தில் அவருடைய நீதி அவருடைய மக்களை இரட்சிக்கவும் வழிவகுக்கிறது. இது தேவனின் பரிசுத்தத்தையும் கருணையையும் ஒருங்கே வெளிப்படுத்துகிறது. ஆழமான பொருள்: மனிதனின் அவலநிலை. இந்த வசனம் மனிதர்களின் பாவத்தால் அவர்களால் தங்களை தாங்களே இரட்சிக்க முடியாது என்பதை தெளிவாக காட்டுகிறது. இஸ்ரவேலர்களிடையே நீதியுள்ள ஒருவர் கூட இல்லை என்பது மனித இயல்பின் பலவீனத்தை வலியுறுத்துகிறது. தேவனின் முன்முயற்சி யாரும் இல்லாதபோது தேவனே தம்முடைய வல்லமையால் இரட்சிப்பை கொண்டுவருகிறார். இது மீட்பின் திட்டத்தில் தேவனின் முன்முயற்சியை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இது இயேசு கிறிஸ்துவின் வருகையுடன் இணைக்கப்படுகிறது. அவர் தேவனின் புயமாக இரட்சிப்பின் வல்லமையாக மனிதகுலத்தை மீட்க வந்தார். நீதியும் கிருபையும்: தேவனின் நீதி பாவத்தை தண்டிக்கிறது, ஆனால் அதே நீதி அவருடைய மக்களுக்கு இரட்சிப்பை அளிக்கிறது. இது தேவனின் இரட்டை இயல்பு, நீதியும் கருணையும் ஒருங்கே செயல்படுவதை காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டு இணைப்பு: இந்த வசனம் மெசியாவின் வருகையை முன்னறிவிக்கும் ஒரு தீர்க்கதரிசனமாகவும் புரிந்துகொள்ளப்படுகிறது. மனிதர்களால் முடியாத இரட்சிப்பை இயேசு கிறிஸ்து மூலம் தேவன் நிறைவேற்றினார். யோவான் 3:16, ரோமர் 5:8. இயேசுவே தேவனின் புயமாக, வல்லமையாக மற்றும் நீதியாக வந்து பாவத்தை ஜெயித்து மனிதர்களை தேவனோடு ஒப்புரவாக்கினார். பயன்பாடு: தனிப்பட்ட பயன்பாடு: இந்த வசனம் நம்முடைய இரட்சிப்பு நம்மால் வருவதில்லை, மாறாக தேவனின் கருணையால் மட்டுமே வருகிறது என்பதை நினைவூட்டுகிறது. நாம் பாவத்தில் விழுந்தாலும் தேவனின் வல்லமையும் நீதியும் நம்மை மீட்க வல்லவை. விசுவாச பயணம்: தேவனை நம்பி அவருடைய நீதியில் நிலைத்திருக்க இது நம்மை ஊக்குவிக்கிறது. நாம் தோல்வியடைந்தாலும் தேவன் ஒருபோதும் தோல்வியடையார். முடிவாக ஏசாயா 59:16 மனிதனின் ஆன்மீக வறுமையையும் தேவனின் தன்னிச்சையான இரட்சிப்பையும் அவருடைய நீதியின் வல்லமையையும் வெளிப்படுத்துகிறது. இது இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிய தேவனின் மீட்புத் திட்டத்தை சுட்டிக்காட்டுகிறது. நன்றி.